தூய ஆவியாரின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறங்கி வந்தவரே, இறங்கி வந்தவரே, ஆர்வதாகும் தீர்ந்தவா எங்களே, ஆர்வதாகும் தீர்ந்தவா எங்களே. நீர் எல்லோராலும் என்று போற்ற பெறுவீராக. உமது கருணையால் இவ்வீட்டை திரு பெர்க்மாஸ் திருமதி அன்னபாரதி அவர்களுக்கு குறித்தாய் இருக்கின்றீர். உமது அமைதியும் உமது அருளும் இக்குடும்பத்தில் என்றும் தங்குவதாக. இவ்வீட்டார் அனைவரும் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி கொண்டு வாழ இவர்கள் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பங்கு கொண்டு உடலிலும் உள்ளத்திலும் என்று நலம் பெற்று வாழ துணையாயிருப்பீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே நாம் வாழ்வு, உன்னதரான ஆண்டவரே நாம் வாழ்வு. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பி இருக்கும் இறைவன் என்று உரைப்பார். உன்னதரான ஆண்டவரே நாம் வாழ்வு. ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணின் என்றும் கொன்றொழிக்கும் கொள்ளை நோயிலிருந்தும் தப்பிவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்குகளின் கீழ் நீர்ப்பார். இரவின் திக்கிலும் பகலின் பாய்ந்து வரும் அம்புக்கு நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நீர் தீங்கு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உங்களை காக்கும்படி அவர் தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன்னதரான யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இயேசு கூறியதாவது: நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையிலும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீதும் தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடைய வீட்டில் குடிகொள்வோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் அனைவரும் உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம். இந்த புதிய வீட்டில் உமது பேருதவியை பராமரிப்பையும் கண்டுணர்ந்து உம்மை வாழ்த்துகின்றோம். விண்ணக வீட்டின் முன் அடையாளமாக இந்த எழில்மிகு வீட்டை ஆசீர்வதித்து உமது மாட்சிமையை இந்த வீட்டில் ஆட்கொள்ள பணிவுடன் உண்மை வேண்டுகின்றோம். இந்த வீட்டை கட்டி முடிக்க போதிய செலவினங்களையும் கடின உழைப்பையும் பாதுகாப்பையும் அளித்தமே எண்ணி நாங்கள் நன்றி கூறுகின்றோம். எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த வீட்டை உமது பாதுகாவலிலும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் தலைமையிலும் உம் புனிதரின் ஆதரவிலும் காவல் தூதர்களின் இடைவிடா காவலிலும் வைத்து எங்களை இன்றும் என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்தி முடிவில்லா பேரின்ப வீட்டில் பங்கு பெற அருள் புரிவீராக. இரக்கமுள்ள தந்தையே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த குடும்பத்திற்கு தலைவராக இருக்கக்கூடிய பெர்க்மான்ஸ் அவர்களுக்கு இந்த வீட்டை கொடையாக கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த வீட்டின் மூலமாக அவர்கள் நிறைவான மகிழ்ச்சி உள்ளவர்களாக வாழ செய்தருளும். இந்த வீட்டில் வாழுகின்ற ஒவ்வொருவருக்கும் அருளையும் ஆசிரியையும் பொழிந்து மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் சமாதானத்துடனும் ஒற்றுமையுடனும் அவர்களை வாழ செய்தருள்வீராக. இரக்கமுள்ள தந்தையே, இன்றைய நற்செய்தியில் குறிப்பிட்டிருப்பது போல சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் மாறுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று எங்களுக்கு வாக்குறுதி அளித்திரே. எங்களுடைய சுமைகள் எல்லாம், எங்களுடைய கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் உம்மிடம் ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
எங்களை சுமைகளை எல்லாம் நீரை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நீர் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நாங்கள் உணர்ந்து அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையுடன் விசுவாசத்துடன் வாழ செய்து கொள்வீராக. இரக்கமுள்ள தந்தையை, இந்த வீட்டில் அடியெடுத்து வைத்துள்ள உடைய பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இந்த வீட்டில் தங்குபவர்கள், இந்த வீட்டிற்கு வருகின்றவர்கள், அனைத்து உற்றார் உறவினர்கள் நண்பர்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. உமது இறை பிரசன்னமானது இந்த வீட்டில் எந்நாளும் குடியிருந்து அவர்களை மகிழ்ச்சியுடனும் சமாதானத்துடனும் நல்ல உடல் உள்ள சுகத்திலும் வாழ வைக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்னை துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு.
காசு இருக்கும். ஆமா. அந்த வீட்டுக்கே முன்னாடி இந்த ஏரியாவே இதான் பள்ளத்துல இருந்துச்சு. எடுப்பா அப்புறம் எடுப்பான் யோசிச்சுட்டு எடுப்பான் பேசி எல்லாரும் கவரா எல்லாரும் தெரியுமா? ஓகே போட்டோ எடுக்கிற மனுஷன் பையில மெமரி கார்டு ஓகே. கடைசியில இந்த எல்லாரும் எடுத்தா யாரா இருக்கு எல்லாரும் இருக்கு. கவி எங்க பாலா வாங்க தெரியுதுல அவங்கதான் கவியா ஆமா குவின்னு குவிக்க முருகேஸ்வரிக்கா, கவியாக்கா, தெய்வாக்கா, ஊர் அக்காவை சொல்றீங்க. செல்விக்கா, பொன்னிக்கா, மது, செல்வி, கிருஷ்ணிகா எல்லாம் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் அறிமுகப்படுத்துங்க. அறிமுகப்படுத்துற மாதிரி வடிவேல் டேவிட் சார் வந்து முனி படத்துல இந்த அப்புறம் எங்க கலக்கு பேர்ல இருந்தாரு. இவர் வந்து மூத்த பையன். இவர் வந்து சார் வந்து அந்த பக்கத்துல ஊர்ல பிரசிடண்டா இருக்காரு. அது போக நல்ல ஒரு மெசிஷியன். ஆமா டக்குனு உங்க மாதிரி வைக்கிற மாதிரி அவர் வந்து சொல்ல தேவையில்லை. அவங்க அப்பா கலைமாமணி போக்குல கரகத்துல, இவரும் அதே மாதிரி கலைமாமணி வாங்கலாம் இருக்காரு. 2000 ரூபாய் அதிகமா கேக்குறாங்க. அவரு கிட்டத்தட்ட 200 படம் அடிச்சிருக்காரு. இது வரைக்கும் 199 படம் வெளியே வரல. காட்டான்ல என்ன நன்றியெல்லாம் இருக்கு. உணவு எங்க சாப்பிட்டீங்களா? கோலம் போட்டுன்றீங்க, பந்தல போட்டுன்றீங்க. வாழ்த்து சொல்லுவான். வாழ்த்து நீ என்ன வாழ்த்து? அதே நல்ல வாழ்த்தல் நம்ம எப்படி இருக்கும் அதோட முழுசா பார்த்து சொல்றோம். சொல்றோமா? கரம்பலாவுக்கு நீ 2 பூசரி வருஷமா அதனால இந்த கோல்ட கேட்கலாம். ரொம்ப காலமா பட்டிமன்றத்துல பயணம் செய்யறாங்க. நல்ல உழைப்பாளி. 2-3 மணி வரைக்கும் எழுதுவாங்க. அதனுடைய ஒவ்வொரு செங்கலுமே அதுக்குள்ள ஒரு இலக்கியம் இருக்கு, ஒரு புராணம். அதனால மித்த பட்டிமன்ற பேச்சாளர் வசந்த் டிவினாலும் என்ன உழைப்பு, விஜய் டிவினாலும் சுகிசிவ ஐயாவோட பேச போறப்பாலும் ஒரே மாதிரிதான். 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் எழுதி அதை தயார் பண்ணி மேடையில் புதுசா சொல்லன்றதுனாலதான் ஆண்டாள் கோயில கூட சிறுவிழுத்தூர் ஆண்டாள் கோயில 3 மணி நேரம் தனி சொற்பொழி ஆன்மீக பேச்சு. அதுக்கெல்லாம் நிறைய உழைப்பு இருந்தா தான் முடியும். அப்படி முழுக்க முழுக்க சுத்தமான உழைப்பினால் கட்டப்பட்ட சுத்தமான வீடு. அதனால சுத்தமாக இருக்கு. இன்னும் நிரம்ப. அதனால இன்னைக்கு இவங்க இத்தனை பேச்சாளர் இருக்காங்க. நடுவர் நானே இருக்கேன். வாடகை அப்புறம் பாத்திரத்துல தூக்கி வெளியே போட்டேன். அப்படிலாம் இருக்கும்போது என்னன்னா நம்ம நேரம் ஆனா அவங்க எழுதி உழைக்கிறதுனால இன்னைக்கு உயரமா போயிட்டே இருக்காங்க. இன்னும் 2 வருஷத்துல இந்த மேல கட்டி விமானமே விலைக்கு போற மாதிரி இந்த சீட்ல தட்டும். ஏர் இந்தியாலாம் தட்டும். அங்க ஒரு கவுண்டர் வந்து நல்ல பிரின்சிப் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அதான் இந்த மாதிரி கோமாளிதான் கிடைச்சிட்டாலே கொஞ்சம் லைஃப்ல. அதனால நல்ல நல்ல பிரின்சிப். அவங்களே சொன்ன சந்தோஷமா போட்டு நாங்க 12 மணி 1 மணிக்கெல்லாம் வந்து கோலம் போட்டு என் கூட ஒரு பிரின்சிப் இருக்காங்க. வரும்போது கண்ணாடி அப்படிலாம் இல்லாம உங்களுக்கும் பெரிய நன்றி. எப்பவும் சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. ஒரு போய் தான் பார்த்திருக்கோம். அதுக்கே கரம்பலா பெருமை நம்ம பார்த்துட்டு வரோம். நன்றி, வாழ்த்து. மட்டும்தான் அது படுத்தலாமா?
வந்ததே போதுன்னா கவர் அங்க விடுக்கணும் வாங்கி எதுக்குன்னா அதெல்லாம் போடுறதுக்கு இதை வச்சிருந்தாரு இல்ல லுங்கி இதுல ஒண்ணு போட்டோ மட்டும் எடுத்துட்டீங்களா? நம்ம மட்டும் ஒண்ணு எடுத்துக்கலாம். நம்ம மட்டும் வாங்க. என் பேரு அப்படியா? என்ன இருக்கு மல்ல சாப்பிடுறோம். நம்ம அண்ணன் இங்க எட்டி பார்க்கணும் நினைச்சேன். சொல்றீங்க பாரதி 13 வீடு கேட்ட கொத்தனார் சொல்லி நல்லா பண்ணிருக்கீங்க. ஒரு கட்டிட கலை பேரு கொத்தனார் கட்டிட கலைஞர். கை தட்டலாம் கை தட்டலாம். அருமை அருமை அருமை. அவங்க பாட்டி எங்க அம்மா அவங்களுக்கு வீட்டுக்காரர் நானே ஒரு நிமிஷம் நான் எடுத்து அனுப்புறேன். சொல்லி எடுங்க சார். பின்னாடி பாத்துங்க சார். பார்த்து சார் நீங்க வந்து அந்த போன் உள்ள கூடாது பாரதி கம்பெனி வந்து போய் என்ன போனுக்கு அங்கிட்டு கிட்னிக்குள்ள இருந்தாரு. ஏன் உங்களை நம்பி 3 நேரம் கொடுத்துருக்கோம். உள்ள இருக்கா பெட்டி ஓடிட்டு அவர் எடுத்த வீடியோ தான் ஃபுல்லா வைரலா போய் தான் நினைச்சு மெமரி கடை எங்க போச்சா நிறைய சிரிச்சிருக்காங்க. நம்ம போட்டோ எடுக்க தெளிவா நின்றமா பேசிட்டே இருந்தேன். பரவாயில்லையா? நின்றுக்கும். சரி இவங்க எல்லாம் சுத்தி அவங்க நல்லா சுத்தி போடணும். சுத்தியிலே போடணும். பக்கத்துல இருக்கா அவர் பக்கத்துல நீங்க ரெடி தூக்குதே. அதான் பூ அப்படியே இருக்கு மின்னுதே. நீங்களே காலையில பிடிக்கிட்டீங்களோ தோட்டத்துக்கார தேர்ப்புறம் ஆனா யாரும் விடுங்கண்ணா. உங்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சிச்சுன்னா அவங்கள போட்டு வச்சு உட்காருங்க பல அரசு
என்ன சாப்பிட்டீங்களா இல்லையா? உங்க பார்த்துதான் சாப்பிடணும்னு வச்சேன். அப்படியா? என் பேரே தவம் தான். ஆமாமா, என் பேர் உண்மையான பேர் தவம். உண்மையான பேரு தவமா? அப்படியா? உட்காருங்களா? நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பார்த்துட்டு போய் உட்கார்ந்து சாப்பிடுவோம். திருட்டு படக்கு நானு அந்த அளவுக்கு பாக்குற மாதிரி இருக்க மாட்டேன். பாருங்க என்ன பார்க்கிற மாதிரி இருக்கணும், ஆயுசோட இருக்கணும். நீ சொல்ற வார்த்தையே சரியில்லை. சரியா? சரி. இது பண்ணுங்க பாட்டின்னு சொல்லு. அவங்க இருக்கா? வாங்கிட்டு போய் சாப்பிட்டுருக்கீங்களா? தெரியுங்களா? இப்ப வந்து வாங்க வேண்டாம். சரி, சாப்பிட்டு திருப்தியா இருந்தா போதும். சரி. சரியா? பிள்ளைகளும் நல்லா இருக்கா? வாங்க. பாரதிட்ட கேட்பேன், சரி. வாழ்நாளமா கேட்பேன். நீங்க எல்லாம் மறந்துருக்கீங்க, வயசு பிள்ளைங்க. சரி வாங்க. பேசலாம். கொஞ்சம் தண்ணி விடுங்க.